மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். அனுர அரசின் 2027 வரவு செலவு திட்ட கால அட்டவணை வெளியீடு. நவம்பரில் பட்ஜெட் தாக்கல். மத்திய திரைசேரி 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் உத்தியோகபூர்வ கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2027 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் எதிர்வரும் நவம்பர் 12 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக அக்டோபர் 18 சட்டமூலம் உத்தியோகபூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதுடன் அமைச்சரவையின் அனுமதியும் பெறப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான நிதி முன்னுரிமைகள் இந்த வரவு செலவு திட்ட உரையில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நவம்பர் 13 முதல் 20 வரை 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற உள்ளது. பின்னர் அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் திருத்தங்கள் தொடர்பான குழு நிலை விவாதங்கள் டிசம்பர் 14 வரை தொடரும். சுமார் 30 நாட்கள் நடைபெறும் இந்த விவாதங்களின் பின்னர் வரவு செலவு திட்டம் இறுதியாக நிறைவேற்றப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 2027 ஆண்டுக்கான அரசாங்க செலவினங்களுக்கு தேவையான நிதியை திரைசேரியிலிருந்து விடுவிப்பதற்கான உத்தியோகபூர்வ ஆவணங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா கையொப்பமிடவுள்ளதாக மத்திய திரைசேரி அறிவித்துள்ளது. 6 பிரதான தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைவு. கொழும்பில் இன்று சந்திப்பு. தமிழ் பேசும் மக்களின் பிரதான 6 கட்சிகள் தமது மக்கள் எதிர்நோக்கும் பொது விடயங்களில் இணைந்து செயற்படுவது சம்பந்தமான இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. அந்த இணக்கப்பாடு குறித்து அவை 6ம் சேர்ந்து கூட்டாக அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இன்று திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு கொழும்பு கொள்ளுப்பிட்டி ரேணுகா ஹோட்டலில் நடைபெற்றது. அதில் இந்த 6 கட்சிகளது தலைவர்களும் ஒரே மேசையில் இருந்து தாங்கள் கூட்டு செயற்பாட்டுக்கான இணக்கப்பாட்டையும் அது தொடர்பான திட்டங்களையும் நாளை அறிவிப்பார்கள் என தெரிவித்துள்ளார்கள். வடக்கு கிழக்கு தமிழர்கள் தரப்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, மலையக தமிழர்கள் தரப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், முஸ்லிம்கள் தரப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியனவை ஒன்றுபட்டு செயற்பட இணங்கியிருக்கின்றன. பிரதான எதிரணி கூட்டில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் தமிழ் பேசும் மக்களின் கட்சிகளின் ஐக்கிய செயற்பாட்டுக்கு இணங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டு அமைப்புக்கு பெயர் ஏதும் உண்டா என்று கேட்டபொழுது இப்போதைய நிலையில் இது ஒரு கூட்டு அமைப்பல்ல, ஒன்றுபட்டு விடயங்களை எதிர்கொள்வதற்கான இணக்கப்பாடு மட்டுமே. அதனால் அதற்கு விசேடமான பெயர் ஒன்றுமில்லை என்று ஏற்பாட்டு பின்னணியில் செயற்படும் கட்சி தலைவர் ஒருவர் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல் மற்றும் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பொதுத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது என தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் இதன் போது கூட்டாக அறிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தயார். அரசாங்கம் அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பேற்ற முறையில் செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதன்படி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவியிலிருந்து நீக்கப்படாமல் இந்த சம்பவம் தொடர்பில் நியாயமான விசாரணை ஒன்றை முன்னெடுக்க முடியாது என்று நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிச்சலை குறைப்பதற்காக புதிய சிறைச்சாலைகளை அமைப்பதை விடுத்து கைதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் மாற்று சட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க போகம்பரை சிறைச்சாலை வளாகத்தை மீண்டும் சிறைச்சாலையாக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார விமர்சித்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதாக தாம் தெளிவாக கூறியுள்ளதாகவும் பொறுப்பேற்க முடியாது என்று ஒருபோதும் குறிப்பிடவில்லை என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். எனவே எதிர்க்கட்சியினர் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில்
அரசாங்கமாக எதிர்கொள்வோம் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் பூரண விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறை கைதிகளின் மனித உரிமையை பாதுகாப்பதை போன்று போலீஸ் உத்தியோகத்தர்களின் மனித உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று நீதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வே சம்பந்தனின் இலக்கு. தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவிப்பு. மறைந்த தலைவர் ராஜவரோதியம் சம்பந்தன் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை எட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மறைந்த ரா சம்பந்தனின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து உரையாற்றிய சுமந்திரன் சம்பந்தனின் அரசியல் பயணத்தையும் தமிழ் மக்களின் உரிமைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்ந்தார். 1961 மற்றும் 1970ஆம் ஆண்டுகளில் தந்தை செல்வா விடுத்த அரசியல் அழைப்பை சம்பந்தன் ஏற்கவில்லை என்றும் பின்னர் 1975ஆம் ஆண்டு இடைத்தேர்தலின் மூலம் அரசியலுக்குள் நுழைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த சட்டத்தரணியாக பணியாற்றிய சம்பந்தன் அரசியல் பணிக்காக தனது சட்ட தொழிலை துறந்தார் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் காலத்தில் முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு வரைவு பலவீனப்படுத்தப்பட்டதற்கு சம்பந்தன் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். 2015ஆம் ஆண்டு புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்காவுடன் இடம்பெற்ற சந்திப்பில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வே தமிழ் மக்களுக்கான தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை சம்பந்தன் தெளிவாக வலியுறுத்தியதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தற்போதைய ஜனாதிபதிக்கு தெளிவான புரிதல் இருப்பதாகவும் அவர் தனது உரையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு தீவிரம் அதிகரிப்பு, கொள்ளளவை மீறும் மேல் மாகாண மருத்துவமனைகள். நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் மேல் மாகாண மருத்துவமனைகள் நோயாளர்களால் நிரம்பி சில இடங்களில் ஒரே கட்டலில் இருவர் அல்லது 3 வரை அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார தரப்புகள் தெரிவித்துள்ளன. டெங்கு மேலாண்மைக்கான விசேட நிபுணர் குழு உறுப்பினர் விசேட வைத்தியர் நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம அடுத்த 2 வாரங்கள் டெங்கு பரவலுக்கான மிக அதிக அபாய காலமாக இருக்கும் என எச்சரித்துள்ளார். இந்த ஆண்டில் இதுவரை 68,672 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களிலே 10,685 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 12ஆம் தேதி மட்டும் புதிதாக 1030 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 52.7% மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அதிக டெங்கு பாதிப்புள்ள மாவட்டமாக கொழும்பு தற்பொழுது கம்பஹா மாவட்டம் முதலிடத்துக்கு வந்துள்ளது. இதற்கிடையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் நாடு முழுவதும் விசேட அவசர டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் டெங்கு தடுப்பூசிகள் சில ஆசிய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அவற்றை உடனடியாக இலங்கையில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் தற்போதைய பரவலை கட்டுப்படுத்த முடியாது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வீதியால் சென்ற முதியவரை தாக்கி பணம் அபகரிப்பு, வட்டுக்கோட்டையில் சம்பவம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் வியாபார நடவடிக்கைகளுக்காக சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி அவரிடமிருந்த ஒரு தொகை பணம் இருவரால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட முதியவர் நேற்றைய தினம் சங்கரத்தையிலிருந்து நவாலி நோக்கி செல்லும் வீதியூடாக தனது வியாபார பணிகளுக்காக சென்று கொண்டிருந்தார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் அவ்வீதியால் வந்த 2 நபர்கள் முதியவரை வழிமறித்து முகவரி அல்லது இடம் கேட்பது போல பாசாங்கு செய்துள்ளனர். முதியவர் அவர்களுக்கு பதிலளிக்க முற்பட்ட வேளையில் திடீரென அவர் மீது தாக்குதலை நடத்திய அக்குறித்த நபர்கள் அவர் வியாபாரத்திற்காக தன்னிடம் வைத்திருந்த ஒரு தொகை பணத்தை பலவந்தமாக பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்ற வீதிக்கு அருகிலுள்ள பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி பாதுகாப்பு கேமராக்களில் இக்காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடும் என பாதிக்கப்பட்ட முதியவர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentetta welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa
where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் அமுல். எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் அமுலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. வரும் 15ஆம் திகதி முதல் இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எந்தவொரு பொருளும் அங்கு பூஜ்ஜிய வரியுடன் இறக்குமதி செய்யப்படும். இந்தியா பிரிட்டன் தடையில்லாத வர்த்தக ஒப்பந்தம் அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் மகத்தான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனுக்கு வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு முன்பு அவர்களின் ஊதியத்தில் சுமார் 25% பிடித்தனம் செய்யப்படும். அந்நாட்டு அரசு அதை எடுத்துக்கொண்டது. இதனால் தொழிலாளிக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை. இப்போது நாங்கள் ஒரு இரட்டை பங்களிப்பு மாநாட்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளோம். அதுவும் வரும் 15ஆம் திகதி முதல் அமுலுக்கு வருகின்றது. இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் 25% தொகை அவர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் டிபாசிட் செய்யப்படும். அந்த பணம் அவர்களுக்கே சொந்தமாக இருக்கும். அது 8.25% வரியில்லாத வட்டியுடன் அவர்களின் முதியோருக்கான ஆதரவாகவும் விளங்கி அவர்களின் குடும்பங்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்கின்றது என தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தமானது வரும் வணிக பொருட்கள் மற்றும் பொருட்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் சேவைத்துறையை ஊக்குவிப்பது மட்டுமன்றி அங்கு பணிபுரியும் மற்றும் சேவைகளை வழங்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பலனை தருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க கர்நாடக அரசு மரியாதையுடன் இசையரசி எஸ் ஜானகி உடல் தகனம். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் கர்நாடக அரசின் முழு அரசு மரியாதையுடன் மைசூரில் உள்ள அவரது பண்ணை தோட்டத்தில் தகனம் செய்யப்பட்டது. 88 வயதில் காலமான எஸ் ஜானகி 6 தசாப்தங்களுக்கு மேலாக இசைத்துறையில் தனித்துவமான முத்திரை பதித்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நிலையான இடம் பிடித்தார். கான கோகிலா, இசையரசி என்ற பட்டங்களால் போற்றப்பட்ட அவர் 4 முறை தேசிய விருதுகளை வென்றுள்ளார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த எஸ் ஜானகி உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் DK சிவகுமார், திமுக தலைவர் MK ஸ்டாலின், இசையமைப்பாளர் இளையராஜா, பாடகி P சுசிலா உள்ளிட்ட அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மைசூருக்கு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், கலைஞர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவரது உடல் ஊர்வலமாக கனியனஹண்டியில் உள்ள பண்ணை தோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை நடத்தினர். கர்நாடக அரசு சார்பில் 30 குண்டுகள் முழங்க முழு அரச மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே மறைந்த எஸ் ஜானகிக்கு நினைவு சின்னம் அமைப்பது குறித்து கன்னட திரையுலகினருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை மூடல் எதிரொலி. ஈரானின் 140 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு ஹார்முஸ் நீரிணையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் 140 இராணுவ இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலில் ஈரானின் கடலோர இராணுவ முகாம்கள், ஏவுகணை தளங்கள், ட்ரோன் மையங்கள், கடற்படை தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்கள் உள்ளிட்டவை இலக்குகளாக கொள்ளப்பட்டதாக அமெரிக்க இராணுவ கட்டுப்பாட்டு மையமான சென்காம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், குவைட் மற்றும்
பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. எனினும் பெரும்பாலான ஏவுகணைகள் நடுவானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. முன்னதாக ஹார்முஸ் நீரிணையில் குறிப்பிட்ட வழித்தடத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஈரானின் உத்தரவை மீறி பயணித்த GFS கேலக்சி எண்ணெய் கப்பல் மீது ஈரான் கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இதில் கப்பல் தீப்பற்றியதுடன் 11 இந்திய மாலுமிகளில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச முறைகளின்படி கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஈரான் மீதான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த மோதலின் தாக்கம் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. தொடர் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா செல்லும் ஈராக் பிரதமர். அமெரிக்காவுடனான மூலோபாய உறவுகளை வலுப்படுத்துவதற்காக அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்புக்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஈராக்கின் ஆயுதப்படைகளை வலுப்படுத்துவது தொடர்பிலும் வாஷிங்டனில் விவாதிக்கப்படும் முக்கிய விடயங்களில் ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இரு போட்டி நாடுகளுக்கும் இடையேயான இராணுவ மோதல்கள் தொடர்வதால் ஈராக் தனது அண்டை நாடான ஈரான் மற்றும் அமெரிக்காவுடனான உறவுகளை சமநிலைப்படுத்த முயன்று வருகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.